சென்னை விருகம்பாக்கத்தை சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவன் போதை ஊசி செலுத்திய நிலையில் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போதை ஊசி செலுத்திக் கொண்ட மாணவன் இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணையில் இந்த போதை ஊசியானது ஆன்லைனில் வாங்கியதாக தெரியவந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சுப்பிரமணியன். தற்பொழுது போதை ஊசி செலுத்தி மாணவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். சுப்பிரமணியன் இணைப்பில் உள்ளீர்கள், விவரங்களை பகிரலாம். சென்னை விருகம்பாக்கத்தை சேர்ந்த 16 வயது சிறுவன் அங்குள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நேற்று தனது நண்பர்களுடன் 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காபி ஷாப்புக்கு சென்றிருக்கிறார். அங்கு போதை ஊசி பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. வீட்டிற்கு வந்த அந்த சிறுவனுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. உடனடியாக பெற்றோரிடம் அவர் தெரிவித்திருக்கிறார். உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவர்கள் பரிசோதனை செய்த போதே அவர் போதை ஊசி பயன்படுத்தியது தெரிய வந்தது. உடனடியாக மருத்துவர்கள் 1000 விளக்கு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார்கள். போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த சிறுவனிடம் விசாரணை நடத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த காபி ஷாப்புக்கு நேரடியாக சென்று சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ய பணியில் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த சிறுவனுக்கு எப்படி போதை ஊசி கிடைத்தது, யார் மூலமாக கிடைத்தது என்ற கோணங்களில் விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.